காலமறிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. பகல் நேரமாக இருந்தால் கோட்டானை காக்கை வென்றுவிடும். எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவிடாமல் கட்டிப் பிணிக்கும் கயிறாக அமையும். அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின். தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. ஞாலம் கருத்தினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. கொடுமைகளைக் கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல. அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவது போன்றதாகும். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லி எவர். பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல். செருநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்காந்தலை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகை உணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். எய்தற்கரிய தீயைந் தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அது குறி தவறாமல் குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும் செயலை.